ஸோ இன்றைக்கி நம்ம ஹெர்னியா பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்னியாவுக்கு தமிழில் குடல் இறக்கம் இல்லைன்னா ஆனந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெர்னியா எதனால் ஏற்படுது அப்படின்னா என்ன? ஹெர்னியானாலே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தசைகள், அதாவது நம்ம வயிற்றை ஃபார்ம் பண்ணக்கூடிய சுவர் என்று சொல்லலாம். அந்த சுவற்றில் ஒரு ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுது. அதுதான் ஹெர்னியா. அந்த ஓட்டை எப்படி ஏற்படுறது? அது ஒரு வீக்னஸாக இருக்கலாம். ஒரு வீக்கர், அந்த மசிலில் விரிசல் ஏற்பட்டு, தசைகளில் விரிசல் ஏற்பட்டு அதில் ஒரு வீக் பாயிண்ட் வரலாம். இல்லைன்னா ஏற்கனவே அறுவை சிகிச்சைகள் செய்யும் போது அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த தையல்கள் விடுபட்டு wound dehiscence, partial or subfacial wound dehiscence என்று சொல்லுவோம். அதிலே விரிசல் ஏற்பட்டு அது வழியாக ஹெர்னியா உருவாகலாம். சிலருக்கு பிறவியிலே இருக்கக்கூடிய, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய சில வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதிலே பல்ஜஸ் அந்த மாதிரி ஹெர்னியா வரலாம். ஸோ ஹெர்னியாவே ஜென்ரலா இஸ் த்ரூ ஒன் ஆஃப் த வீக்னஸ் இன் தி அப்டமினல் வால் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் த விசரா. அதாவது வயிற்றை சுற்றி பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தசைகளில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக் பாயிண்ட் ஏற்பட்டு அதில் விரிசல் ஏற்பட்டு அது வழியாக அந்த வயிற்றில் உள் இருக்கக்கூடிய குடல் மற்றும் கொழுப்பு வெளியே வருவது தான் ஹெர்னியா என்று சொல்கிறோம்.